சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, காட்டுங்க அஞ்சலி. சார் சார் ஒண்ணும் இல்ல சார், விடுங்க சார். மகேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணலாமா? மாப்ள, என்ன மாப்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்ள. கட்டிக்க போறவ பக்கத்துல நிக்கும் போதே நீங்க இப்படி கண்டவ கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? அஞ்சலி, ஐம் வெரி சாரி. ஆண்டி, கையில ரத்தத்தை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை பார்த்தப்போ எனக்கு அடிபட்டு வலிக்கிற மாதிரி, ஏன் ரத்தம் போற மாதிரி இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன அறியாம தான் நான் இப்படி பண்ணிட்டேன். அஞ்சலி, என்ன மன்னிச்சிருங்க அஞ்சலி. ஐம் வெரி சாரி. மகேஷ், நீங்க மன்னிப்பு கேட்டதும் சரின்னு சொல்ற மாதிரி நீங்க ஒன்னும் தப்பு பண்ணல. நீங்க பண்ணது பெரிய தப்பு. நீங்க வர வர தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னால நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல மகேஷ். கவி, கவிக்கு பாருமா. கவி, ஏன் மகேஷ் இப்படி பண்ணீங்க? அதுவும் கவி பக்கத்துல இருக்கும்போது இப்படி பண்ணலாமா? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் அஞ்சலி இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அவ கையில அடிபட்டுச்சுன்னா நீங்க அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவீங்க? ஆண்டி, தப்புதான். ஆனா நான் இதை யோசிச்சுலாம் பண்ணல. அவங்க கையில ரத்தத்தை பார்த்ததும் என்ன அறியாம பண்ணிட்டேன். இப்படிதான் நீங்களும் ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. ஆனா எப்படி உங்களை அறியாம பண்றீங்கன்னு எனக்கும் தெரியல. கட்டிக்க போறவ முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணா அவ உங்களை என்ன நினைப்பா? இப்போ அவளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் தப்பு எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஐம் வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அஞ்சலி, கைய காமி. மேடம், இரு. அப்படியே டைட்டா புடிச்சுக்கோ. இங்க என் நெஞ்சு பத்திக்கிட்டு எரியுது. அவளுக்கு மஞ்சப்பொடி வச்சு விடுறியா நீ? இரு இரு, இருக்குது உனக்கு. சீக்கிரமே மாப்பிள்ளைக்கு பழைய ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே அஞ்சலியோட ஞாபகம் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டா சந்தோஷப்படுற முதல் மனுஷன் நான் தான். கவியும் புரிஞ்சுக்கிட்டு புது வாழ்க்கையாவ அமைச்சுப்பா.
அஞ்சலி பேர குழந்தைய பெத்து என் கையில கொடுக்கணும். அதை நான் கொஞ்சணும்.